வெல்கம் டு தமிழ் வேர்கள் யூடியூப் சேனல். எங்கள் நாடு எங்கள் வீடு. ரவி ஒரு மகிழ்ச்சியான பையன். பள்ளிக்குச் செல்வதை விரும்பினான். அவன் தன் நண்பர்களுடன் விளையாடுவதையும் புத்தகங்களை படிப்பதையும் குறிப்பாக வரைவதையும் விரும்பினான். ஒரு நாள் ரவி தனது பழைய பள்ளிப்பையை சுத்தம் செய்யும்போது இதுவரை பார்த்திராத ஒரு பளபளப்பான தங்க பென்சிலைக் கண்டான். ஆர்வத்துடன் மறுநாள் அதை பள்ளிக்கு எடுத்துச் சென்றான். கலை வகுப்பின் போது தங்க பென்சிலால் வரையத் தொடங்கினான். ஆச்சரியப்படும் விதமாக அவன் வரைந்தவை காகிதத்தில் உயிர் பெற்றன. அவன் ஒரு பட்டாம்பூச்சியை வரைந்தான். அது அதன் இறக்கைகளை அசைத்தது. அவன் ஒரு வானவில் வரைந்தான். அது உண்மையான வண்ணங்களால் மின்னியது. ரவி ஆச்சரியப்பட்டான். இந்த பென்சில் மாயாஜாலமாக இருக்க வேண்டும் என்று அவன் கிசுகிசுத்தான். விரைவில் ஒவ்வொரு வகுப்பிலும் பென்சிலை பயன்படுத்தத் தொடங்கினான். கணிதத்தில் அவன் பதில்களை வரைந்தான். அறிவியலில் அவன் நகரும் வரைபடங்களை வரைந்தான். அவன் இனி கற்றுக்கொள்ள முயற்சிக்கவில்லை. பென்சிலே எல்லா வேலைகளையும் செய்ய அனுமதித்தான். அவன் நண்பர்கள் கவனித்தார்கள். ரவி, நீ எப்படி எல்லாவற்றையும் சரியாகச் செய்கிறாய்? மீனா கேட்டாள். இது ஒரு ரகசியம். ரவி தன் பென்சிலை மறைத்துக் கொண்டு சொன்னான். ஒரு நாள் ஒரு தேர்வின் போது ரவி தன் மாயாஜால பென்சிலை தேடிக் கொண்டிருந்தான். ஆனால் அது போய்விட்டது. அவன் எல்லா இடங்களிலும் தேடினான். ஆனால் அது மறைந்துவிட்டது. அவன் பதட்டமடைந்தான். பென்சில் இல்லாமல் கேள்விகளுக்கு எப்படி பதில் சொல்வது என்று அவனுக்குத் தெரியவில்லை. வகுப்பில் கவனம் செலுத்தவில்லை அல்லது வீட்டில் பயிற்சி செய்யவில்லை என்பதை அவன் உணர்ந்தான். பள்ளி முடிந்ததும் ரவி சோகமாக உணர்ந்து ஒரு மரத்தடியில் அமர்ந்தான். அவனுடைய ஆசிரியை திருமதி லீலா நடந்து வந்து சிரித்தாள். ரவி, உண்மையான மந்திரம் பென்சிலில் இல்லை. அது உன் மனதிலும் கடின உழைப்பிலும் இருக்கிறது. ரவி மெதுவாக தலையசைத்தான். அன்றிரவு நேர்மையாக படிப்பதாகவும் இனி ஒருபோதும் குறுக்கு வழிகளை நம்பியிருக்க மாட்டேன் என்றும் உறுதியளித்தான். வாரங்களுக்குப் பிறகு அவன் ஒரு தேர்வில் நல்ல மதிப்பெண் பெற்றான். மந்திரத்தால் அல்ல, முயற்சியால். தான் அதை பெற்றதை அறிந்து அவன் பெருமைப்பட்டான். டினா ஒரு புத்திசாலி மற்றும் அன்பான பெண். பள்ளியை நேசித்தாள். ஆனால் சமீபத்தில் அவள் வீட்டுப்பாடம் செய்வதில் சோம்பேறியாகிவிட்டாள். அவள் அதை அவசரமாக படிப்பாள் அல்லது சில சமயங்களில் தன் நண்பர்களிடமிருந்து நகலெடுப்பாள். ஒரு மாலை தனது மேசையை சுத்தம் செய்யும் போது டினா அட்டையில் நட்சத்திரத்துடன் கூடிய ஒரு பழைய தூசி படிந்த நோட்டுப் புத்தகத்தைக் கண்டாள். அவள் அதைத் திறந்தாள். ஒரு சிறிய குரல், "ஹலோ, டினா" என்று சொல்வதைக் கேட்டு அதிர்ச்சியடைந்தாள். அவள் ஆச்சரியத்துடன் நோட்டுப் புத்தகத்தை கீழே போட்டாள். "நீ பேசினாயா?" "ஆமாம்" என்றாள் நோட்டுப் புத்தகம். "நான் உனக்கு கற்றுக்கொள்ள உதவ இங்கே இருக்கிறேன். ஏமாற்றவோ நகல் எடுக்கவோ அல்ல." டினா அவநம்பிக்கையுடன் கண் சிமிட்டினாள். ஆனால் ஆர்வமாக உணர்ந்தாள். "சரி, இந்த கணிதப் பிரச்சினையில் எனக்கு உதவுங்கள்." பதிலைக் கொடுப்பதற்குப் பதிலாக நோட்டுப் புத்தகம் அவளுக்கு குறிப்புகளுடன் வழிகாட்டியது. முதலில் 10களைச் சேர்க்கவும், இப்போது 1. மெதுவாக டினா அதைத் தானே தீர்த்துக் கொண்டாள். அடுத்த சில நாட்களில் நோட்டுப் புத்தகம் டினாவுக்கு அவளுடைய எல்லா பாடங்களிலும் உதவியது. ஆனால் அவளுக்கு கற்பிப்பதன் மூலம் மட்டுமே, பதில்களைக் கொடுப்பதன் மூலம் அல்ல. முதலில் அவளுக்கு அது கடினமாக இருந்தது. "ஏன் நீ என்னிடம் சொல்ல மாட்டாய்?" அவள் முணுமுணுத்தாள். ஏனென்றால் கற்றல் முடிப்பதை விட முக்கியமானது என்று குறிப்பேடு கூறியது. விரைவில் டினா மீண்டும் கற்றுக்கொள்வதை ரசிக்கத் தொடங்கினாள். அவள் அதிக தன்னம்பிக்கை கொண்டாள். அவளுடைய பதில்கள் சரியாக இருந்தன. மேலும் முக்கியமாக அவள் அவற்றை புரிந்து கொண்டாள். ஒரு நாள் காலை அவள் பையைத் திறந்தபோது குறிப்பேடு காணாமல் போனது. அவள் எல்லா இடங்களிலும் தேடினாள். ஆனால் அதைக் கண்டுபிடிக்க முடியவில்லை. விந்தையாக அவளுக்கு வருத்தமாக இல்லை. அவள் சிரித்துக்கொண்டே, "எனக்கு இனி அது தேவையில்லை. நான் எப்படி கற்றுக்கொள்வது என்று கற்றுக்கொண்டேன்" என்றாள்.
அப்போதிருந்து டினா தனது வீட்டுப்பாடத்தை கவனமாகச் செய்தாள். அவளுடைய வகுப்புத் தோழர்களுக்கும் உதவினாள். அவளுடைய ஆசிரியர் அவளை பாராட்டினார். டினா, உன் முன்னேற்றம் அற்புதம். டினா பெருமிதத்தால் பிரகாசித்தாள்.